சினிமா தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு சினிமா ஃபோக்கஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் திரைப்பட இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரனுடைய ஒரு 10.11 கோடி ரூபா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. இந்த ஒரு நடவடிக்கை கடந்த காலத்தில் எந்திரன் படம் சம்மந்தமாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கா சொல்லப்படுது. அதோட பின்னணி அரசியல் என்ன சார்? எந்திரன் படம் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிக்க சங்கர் டைரக்ட் பண்ணி ரஜினிகாந்த் நடித்த படம் மிகப்பெரிய பொருட்செலவில் மிகப்பெரிய வசூலை குடித்த படம். அந்த படத்தினுடைய கதை என்னது அப்படின்னு ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் ஒரு தமிழ்நாடன் ஒரு வழக்கு போகிறார் படம் ரிலீஸ் ஆன என்னுடைய கதை அப்படின்னு. அந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நடக்குது. இடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வழக்கிலிருந்து தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் வழக்கிலிருந்து நீதிபதி விடுவிச்சுறாங்க. அதாவது நான் ஒரு தயாரிப்பாளர் தான், ஒரு டேரக்டர் ஒரு கதை சொன்னார், அந்த கதை எனக்கு பிடிச்சிச்சு, அதை வச்சு நாங்கள் படம் எடுத்தோம், அதுக்கு முன்னாடி அவருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு நான் அப்படின்ட்டு. அதனால் அந்த வழக்கிலிருந்து அவரை அங்கேருந்து நீக்கப்படுறாங்க. நீக்கப்படுறப்ப இந்த ஆர்வல் தமிழ்நாடானுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை கோர்ட்டில் போயிட்டே இருக்குது. இந்த கதையை இனிய உதயம்ங்கிற ஒரு புத்தகத்தில், நக்கீரன் வெளியிடக்கூடிய ஒரு இலக்கிய புத்தகத்தில் தொடர்ந்து கதையாக எழுதின கதை. அதுக்கப்புறம் 2வது பதிப்பாகவும் போட்டிருக்காரு. அவர் என்னோட எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறாரு. காப்பிரைட் இஷ்யூ செக் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டில் கொடுத்து இதை கோர்ட் தரப்புலேருந்து விசாரிக்கிறப்ப எந்திரன் படத்துக்கும் இவர் எழுதின கதைக்கும் கிட்டத்தட்ட 16 காட்சிகள் ஒத்து போகுது, ஒரே மாதிரியான காட்சிகள் இருக்குது. அப்போ இவருடைய கதை தாங்கிறது உறுதிப்படுத்துகிறாங்க. உறுதிப்படுத்த பிறகு இப்போ ஒரு சட்டம் இருக்குது நமக்கு. அது நிறைய பேருக்கு, எனக்கே காலையில் குழப்பமாக தான் இருந்துச்சு. நிறைய அட்வொகேட்டை பேசிட்டு தான் இப்போ நான் பண்ணேன். அதாவது 99,99,000 வரைக்கும் அது உங்களுக்கு இதில் வரும், விஜிலன்ஸில் மற்ற விஷயங்கள்ல வரும். 1 கோடி ரூபாய் தாண்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வழக்கு ஈடிக்கு போயிடுது. அப்படி தான் என்னன்னா, இது 11 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கேன். சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டாகவே வாங்குவார். எல்லாருமே டாக்ஸ் கட்டி ஒயிட்டாக வாங்கக்கூடிய நபர் தான். அப்போ 11 கோடி ரூபாயும் ஒயிட்டாக வாங்கியிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி 11 கோடி ரூபாய் எந்த படத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்காரு சன் பிக்சர்ஸ்லேருந்து. அப்போ இந்த படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காருன்னு அந்த தரப்புலேருந்து கோர்ட்டில் 11 கோடி ரூபா நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ டேரக்டர் கதை சொன்னார், அதுக்கு சம்பளமாக 11 கோடி கொடுத்தோம் அப்படின்னு. இப்போ இவருக்கு 11 கோடி ரூபா வாங்கினது இவருடைய இதில் தான் வாங்கியிருக்கு. இந்த கதையை எடுத்து தான் அவர் 11 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு. அப்போ அந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈடிக்கு போனோன்னே, ஈடியை பொறுத்த வரைக்கும் தெரியும், முதல்ல அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி சொத்தை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி 10 கோடியே 11 லட்சம் ரூபா உள்ள ஒரு சொத்தை இன்னைக்கு அமலாக்கத்துறை முடக்கியிருக்கு. இந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இது கதை திருட்டு வழக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஈடி வழக்குங்கிறதுனால பலரும் வேறு ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான பேசிட்டு இருக்கு. அந்த வேற எந்த தொடர்பு இல்லை. ஆனால் சார், இப்போ சட்டவிரோத பண பரிமாற்ற விஷயம் தான் வரும். அது இதில் பிஎம்எல்ஏ இதில் அப்ளை இருக்கு. இல்லை, வராது. பிஎம்எல்ஏ வராது. இது 1 கோடி ரூபாய்க்கு மேலே போனாலும் செக் மோசடி வழக்கு நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஈடியில் போயிடும். இப்போ அப்படி ஒரு சட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லை, அது உறுதிப்படுத்தப்பட்டால் 7 ஆண்டுகள் சிறைன்னு ஒரு சட்டம் இருக்கு. இப்போ உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயத்தை திருடி வேற ஒருத்தர் படமாவோ வேற ஒரு விஷயமா பயன்படுத்தினா அதுக்கு 7 ஆண்டு வரைக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டம் இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உறுதிப்படுத்தப்பட்டுட்டா 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு சங்கருக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு ரொம்ப தீவிரமாக போயிடுச்சு, எல்லா விதமான ஆதாரத்தையும் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. அவர் பேசிக்காக ஒரு அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர், ஆர்வல் தமிழ்நாடன் தொடர்ந்து 15 வருஷமாக அந்த வழக்கு விடாமல் நடத்தியிருக்காரு. ஆனால் இவ்வளோ தூரம் நடத்த வேண்டிய அவசியம் சங்கருக்கு இல்லை. ஏதோ ஒரு ஈகோவில் இவ்வளோ தூரம் பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கா அப்படின்னா நிறைய நடந்தது. சர்க்கார் படத்துக்கு நடந்துச்சு. சர்க்கார் படத்தையுடைய கதை என்னோட தான் வருண் ராஜேந்திரன்கிற கோர்ட்டில் ஒரு கேஸை போடுறாரு. என்னோட கதை, இந்த கதையை நான் எழுதி தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கேன், இந்த பாருங்கன்னு சொல்லி அவர் ஃபைலை கொண்டு கோர்ட்டில் போடுறாரு. இப்போ கோர்ட்லேருந்து விசாரிச்ச பிறகு காப்பிரைட் ஆக்ட் வாதாடக்கூடிய வக்கீல்லாம் பாம்பேலேருந்து வர்றாங்க. இது பெரிய பிரச்சனை நடந்தோன்னே இவர் கதை தாங்கிறது கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுது. தீர்ப்பு எழுத போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் கேட்குறாரு, நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களா, தீர்ப்பு சொல்லவா? இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பிறகு வெளியில் போய் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே பேசி முடிச்சு கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா கொடுத்து செட்டில் பண்ணி அந்த பிரச்சனை முடிச்சாங்க. ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண படம். இது பழைய கதை நடந்தது. சினிமாவுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, தாண்டவம் படம் ஒரு படம், அந்த படத்துக்கு உண்டான பிரச்சனை நடந்துச்சு. இப்போ ஒரு கதையை திருட்டாருன்னா நான் ஒன்று வரனா, ஒரு உதவி இயக்குனர் கதை, உதவி இயக்குனராக இருக்கிறேன், ஏன்னா என்னுடைய கதையை திருட்டி வேற ஒருத்தர் படம் பண்ணுறாரு அப்படின்னா நான் இயக்குனர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உடனே என்னுடைய கதையை நாங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எழுத்தாளர் சங்கம் ஒன்று அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா உடனே தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம்லாம் பேசி உண்மையாக பட்சத்தில் இருந்த பட்சத்தில் அவருக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லை அவருடைய பேரை படத்தில் போடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் சங்கத்துக்குள்ளே முடிச்சுக்கிடுவாங்க. ஓகே. இப்போ என்னன்னா, சங்கத்தில் முடியாத ஒரு பெரிய இயக்குனர் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு, பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்கன்னா வேறு வழி இல்லாமல் அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டுக்கு போனதினுடைய விளைவாக தான் 15 வருஷமாக கேஸ் நடந்து இன்றைக்கி இந்த அளவில் நிற்கிது. அவருக்கு சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டால் 7 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ இந்த அளவுக்கு இப்போ இதை பற்றின பின் விளைவுலாம் தெரிஞ்சு சங்கர் ஏன் இந்த அளவுக்கு சீரியஸாக போகிற அளவுக்கு அனுமதிச்சார்? இது ஏன் இப்படி ஈகோ தான். இதை முடிக்கணும்னு நினச்சா ஈஸியாக முடிச்சிருக்கலாம். அதாவது ஒரு படைப்பாளிக்கு என்ன ஒரு அங்கீகாரம் அப்படின்னா, அங்கீகாரம் தான் ஒரு பெரிய சன்மானம். ஒரு எழுத்தாளர் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு,
அது திரையில் படமாக பார்க்குறப்ப தன்னுடைய பேர் அங்கே இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கும்ல. எல்லாரும் நீங்கள் ஒரு கலைஞனுக்கு நீங்கள் எவ்வளோ தான் பணமாக கொடுத்தாலும் அந்த திருப்தி இருக்காது. அந்த கைத்தட்டலும் அந்த பேரும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுக்கும். அப்போ நீங்கள் அவரை கூப்பிட்டு அவர் தேங்க்ஸ் கார்டு கூட போட்டுக்கலாம். டைட்டில் கார்டில் தேங்க்ஸ் ஸோ அவர் ஒரு தமிழ்நாடான்னு நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அவர் சந்தோஷப்பட்டு போயிருப்பார். அவருக்கு இப்போ கோடிகளில் படம்லாம் கேட்கல. அப்போ ஒரு அங்கீகாரம், என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் இங்கே இல்லைல்ல அப்படிங்கிறதான் இது. இப்போ இருக்கக்கூடிய இயக்குனர் எல்லாமே இந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்கா, இப்போ முக்கியமான 2 படத்தினுடைய கதையும் இந்த பிரச்சனையில் மாறி இருக்கு. இந்த படம் சொல்கிறேன், அது பிரச்சனை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதாவது எழுத்தாளர் சங்கத்தில் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. அது அவங்களுக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா அது வெளியே தெரிய வேண்டியதில்லை, அப்படி முடிச்சிடலாம். இல்லை அவங்க முடியாத பட்சத்தில் நம்மளே அதை பற்றி பேசலாம். 2 பெரிய படத்தினுடைய கதையும் என்னோட கதை அப்படின்னு ஒரு 2 உதவி இயக்குனரும் ஒரு இயக்குனரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். தயாரிப்பாளர் சாதாரண பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பட் அது முடியாத பட்சத்தில் நம்மளே கூட அதை பற்றி பேசலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது காலங்காலமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் ஒரு கதையாசிரியர்கிட்ட கதை வாங்குவார். தைரியமாக வாங்கி அவருடைய பேரை போட்டுட்டு அவங்களுக்கும் கிரெடிட் கொடுப்பாங்க. அந்த படமும் ஓடிச்சு. பாரதி ராஜா பல வெற்றி படங்களுக்கு வந்து வெளியிலேருந்து தான் கதை வசனம் வாங்குவார். ஆர் செல்வராஜ் அப்படின்னு அவருக்குன்னு ஒரு ஆஸ்தான கதையாசிரியர் இருந்தார். அதுக்கு ரத்னகுமார் இருந்தார். நிறைய கலைமணி இருந்தார். நிறைய கதையாசிரியர்கள்ட்ட கதையை வாங்கி அதுக்கு திரைக்கதை அமைச்சு இவர் டைரக்ட் பண்ணார். அந்த படங்கள் காலத்தால் அழிக்க முடியாத படங்களாக இருந்தது. முதல் மரியாதை மாதிரியான படங்கள், கடலோர கவிதைகள் மாதிரியான படங்கள். மணிவண்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிப்படையில் அவர் ஒரு கதாசிரியர். நிழல்கள் படத்தில் தான் முதல்ல கதாசிரியராக தான் சினிமாக்குள்ளே வர்றாரு. பிற்காலத்தில் ஒரு டைரக்டர் ஆன பிறகு அவரே பல கதாசிரியர்கிட்ட கதை வாங்கி படம் பண்ணுறாரு. அன்னைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இருந்துச்சு. உங்களுக்கு நல்ல கதை தான் சொல்லுங்க, நான் படம் பண்ணுறேங்கிற மாதிரி. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை வந்து அவங்க ஒரு அசிங்கம் நினைக்கிறாங்க. எல்லா கிரெடிட் நானே எடுத்துக்கணும், கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நானே, என்னுடைய பேரை போட்டுக்கணும். அதுக்காக வந்து ஹிந்தி படத்தை பார்க்கணும், இங்கிலீஷ் படம் போச்சு. இப்போ விடாமுயற்சி படம் என்ன நடந்துச்சு, ஆங்கில படத்தை பார்த்து எடுத்து கடைசியில் அதில் போய் ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு கடைசியில். இப்போ நீங்கள் அதை வந்து ஏன் தமிழ்நாட்டில் கதையே இல்லையா, கதை சரியில்லை கிடையாதா, சிந்திக்கக்கூடிய ஆட்களே கிடையாது. எத்தனை உதவி இயக்குனர் கதையை வச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு ஒரு கதையை கேளுங்க, நல்லா இருந்தது, அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு பேரை போடுங்க. அப்போ அந்த கிரெடிட் முழுவதுமே நான் எடுத்துக்கணுங்கிற ஒரு ஈகோ வந்துருச்சு. வெளிநாட்டு படத்தை பார்த்து எடுக்கிறது, பழைய படங்களை பார்த்து எடுக்கிறது, பழைய படத்தோட டைட்டில் வைக்கிறது, இதெல்லாம் வந்து இப்போ சமீப காலம் நிறையா போயிட்டுருக்கு. அது பிரச்சனையும் அதிகமாக இருக்குது. சட்டத்தின் தண்டனையும் அதிகமாக இருக்குது. உறுதி செய்யப்பட்டால் 7 வருடம் சிறை தண்டனைங்கிற வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு படத்துக்கு பெரிய பிரச்சனை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது முடிச்சிடறாங்களா இல்லை அதுவும் கோர்ட்டுக்கு போதாங்கிறது தெரியல. இப்போ இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து சங்கரோட படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து ஒரு தோல்வி அடையக்கூடிய படங்களாக மாறிட்டு இருக்கு. அவரோட பிம்பமே வந்து கொஞ்சம் இதனால் வந்து ஒரு சரிவு நோக்கி நகர்றதுன்னு பார்க்குறோம். அது ஒரு சர்ச்சையாக இருக்கும்பொழுது இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும்பொழுது இப்போ திரைத்துறையில் சங்கர் யார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீதான ஒரு மீள் பார்வை அப்படிங்கிற மாதிரி இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த விஷயம்? இல்லை, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சமீபத்தில் அவர் எடுத்த கேம் சேஞ்சராக இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், எல்லாமே தோல்வி படங்கள் தான். அப்படிங்கும் போது அதுவும் கூடுதலான ஒரு சுமை தான் இருக்கும். ஏற்கனவே பிரச்சனையில் இருக்காரு, இப்போ அடுத்து ஒரு பிரச்சனை இருக்காரு. அப்படி இருந்தாலும் கூட ஒரு பட வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இல்லை. அடுத்த படம் வந்து நடிகர் விக்ரமுடைய பையன் துருவ் விக்ரம் வச்சு ஒரு படம் பண்ண போகிறார். விக்ரம் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறார். அதுக்குண்டான பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் வர்றப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது. இடைஞ்சல் மேலும் மேலும் ஒரு சிக்கலாக தான் இருக்கும். இப்போ சினிமா துறையில் வேறு எது இந்த மாதிரி சீரியஸான ஒரு பிரச்சனையாக மாறி அது இந்த மாதிரி ஒன்று ஆன் கோர்ட்டில் தீர்க்கப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை கோர்ட்டுக்கு வராமலே வெளியே தீர்க்கப்பட்டதாக இருக்கட்டும். கோர்ட்டுக்கு வராமல் வெளியே தீர்க்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, காதல் கோட்டை படம் இருக்குல்ல, மிகப்பெரிய ஹிட் படம். அந்த படம் ரிலீஸ் ஆகி படம் பயங்கரமாக பட்டை கிளப்பிட்டு ஓட்டிட்டு இருக்கு. அந்த படம் என்னோட கதைன்னு சொல்லிட்டு திரைப்பட கல்லூரி மாணவர் இருக்கக்கூடிய ஆர் பாலுங்கிறவர் ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்ணுறாரு. கோர்ட்டுக்கெலாம் போகலாம். அன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. தயாரிப்பாளர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறாரு. என்னோட கதை தான், நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்ப அதை வந்து ப்ராஜெக்ட் ஃபிலிமாக பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இவர் டைரக்டராக இருக்கக்கூடிய அகத்தியன் சொல்கிறார், அந்த கதை வேறு இந்த கதை வேறு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரச்சனையை முடிக்கணும்ல. அப்போ அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டி என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எதுக்காக வந்தீங்க சினிமாவில்னா, சினிமாவில் டைரக்ட் பண்ண வந்துருக்கு, நல்ல கதை இருக்கு அவங்கள்ட்ட இருக்குது, அப்போ அடுத்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு அதே இந்த பிரச்சனை பண்ண வந்த டைரக்டருக்கும் ஒரு பட வாய்ப்பை கொடுத்து அந்த படம் காலம் எல்லாம் காதல் வாழ்க்கைன்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கு 2-3 படம் டைரக்டர் பண்ணார். அதுக்கு ஒரு பெருசாக ஆகலை. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு, அதை தீர்க்கவும் பட்டிருக்கு. கதை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்திருக்கு, தீர்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கதை என்னோட கதை இல்லை கதைன்னு அவர் சொல்றாரு. என்னோட கதை இல்லை, அவர் கதை இல்லை என்னோட கதைன்னு அகத்தின்னு சொல்றாரு. இந்த பஞ்சாயத்து ரொம்ப நாளாக போயிட்டு இருந்து 2மே வெற்றி படம் தான். காதல் கோட்டை பெரிய வெற்றி படம், காலமெல்லாம் காதல் வாழ்க்கவும் 2 வெற்றி படம். அப்போ அன்னைக்கு அந்த ப்ரொடியூசர் சாதுரியமாக ஒரு முடிவு பண்ணார். நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றீங்க, உங்களுக்கும் ஒரு கிரெடிட் வேணும். ஆல்ரெடி இந்த படமும் ஓடிடுச்சு, இந்த பிரச்சனையை முடிப்போம். நீங்க என்ன படம் தானே பண்ண போகணும், கதை இருக்காங்களா, கதை அடுத்த படம் நீங்களே பண்ணுங்க, சிம்பிளா அந்த காலத்தில் முடிச்சு. அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடந்திருக்கு.
அப்போ சினிமாவில் அந்த கதை திருட்டுங்கிறது வந்து ரொம்ப நாளாக இருக்கு. இருக்கு. பட் அது ஒவ்வொரு காலகட்டத்தில் அங்கேயே முடிச்சுக்கிறாங்க, சங்கங்கள்லேயே முடிச்சுக்கிறாங்க. இப்போ சட்டங்கள் கடுமையான பிறகு இப்போ அது கோர்ட் வரைக்கும் வந்துருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் 2 துருவத்தில் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஒரே தட்டில் ஒரே கதையை யோசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவர் படம் பண்ணுறாரு, இன்னொருத்தர் படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கல, அவர் கதையை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ வந்து அது படமாகி இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் படத்தை பார்த்தா வந்து நம்ம கதையை படமாக வந்து தெரிஞ்சு கேஸ் போகிறணும் போது இப்போ இந்த இடத்துல எப்படி அந்த விஷயத்தை இது பண்ணுவாங்க? அதாவது இந்த இடத்துல யாரும் தப்பு பண்ணல, கதையை திருடல, 2 பேருக்கும் அட் டைமில் ஒரே தாட்ஸ் உருவாயிருக்கு அப்படிங்கிறதான். இப்போ இது எப்படி இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் பார்க்கலாம். இல்லை, சீன் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஓகே, நீங்கள் கதை பேஸ் ஒரே மாதிரி பண்ணியிருப்பீங்க. சரி, ஒரு ஸ்க்ரீன் பிளே செக் பண்ணுவாங்களா? ஸ்க்ரீன் பிளேல 16 சீன் 15 சீன் ஒரு கணக்கு இருக்கு. ஓகே, அதே சீன் நீங்க அவர் ஒரே சீன் யோசிக்க முடியாது. கதை ஒரே கதையை யோசிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு டேரக்டருக்கு ஒரு பார்வை இருக்கும். ஆமா, காக்கா வடை தூக்கிட்டு போற கதையை ஒவ்வொருத்தவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம். அப்போ ஒரு டேரக்டர் வந்து அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ உதாரணம் சொல்லணும்னா, நான் அந்த காலத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்காக சுப்பிரமணியபுரம் கதை இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு கதையை நாங்க பண்ணி வச்சிருந்தோம். பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்காக, அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல படமாய் பண்றதுக்காக பிளான் பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி 2003-4 கட்டங்களில் 2007 தான் சுப்பிரமணிய படம் வந்துச்சு. அப்போ என்னோட கதைன்னு சொல்ல முடியாது. பட் அது பேஸ் அந்த மாதிரி தான். காலேஜ் முடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் 2 பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த இவங்களை வந்து லோக்கல் அரசியல்வாதி பயன்படுத்திக்கிறாருங்கிறது தான் கதை. பட் அந்த கதை பேஸ் தான் சுப்பிரமணியபுரம். பட் அது என்னோட கதை நம்ம கிளைம் பண்ண முடியாது. அந்த கதை ஆனால் அந்த பேஸ் தான் இருந்தால் கூட, ஆனால் அவங்க சொன்ன விதம் வேற. அப்படிங்கும் போது கண்டிப்பாக சீன் வந்து ஒரே மாதிரி யோசிக்க முடியாது, கதை ஒரே மாதிரி யோசிக்கலாம். சீனில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இருக்கும். ஆனால் ஒரே மாதிரி சீன் இருந்தால் காப்பி தான் அடிக்கணும். இதே காட்சிகளை அப்படியே நீங்கள் திருப்பி எடுத்துட்டீங்கன்னா அது கண்டிப்பாக அதுலேருந்து எடுக்கப்பட்டதாக தான் இருக்கும். அது நடக்கிறப்ப தான் அங்கே பிரச்சனை வரும். நன்றி சார்.